கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த 2025ஆம் ஆண்டும் அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி இருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுதலின் மேன்மை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுகிற அனுபவத்தை குறித்து பவுல் தெளிவாக உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதில் 4 விதமான காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, உயிர்த்தெழுதலின் வல்லமை. இரண்டாவது, நாம் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். மூன்றாவது, உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மிடத்திலே வர வேண்டும். நான்காவது, உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதி அடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார் உயிர்த்தெழுவீர்கள், ஆனா அதுக்கு ஒரு தகுதி வைத்திருக்கிறது வேதம். அல்லேலூயா. எப்படி அந்த தகுதி அறியறதுன்னா, இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப எனக்குள்ளே இந்த உயிர்த்தெழுதலினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் நம்மோடு கூட இதன் மூலமாய் பேசுவாராக. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதலில் ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது ஆறா மாறிடுறோம், தேவதூதர்களை போல மாறிவிடுகிறோம். தேவதூதர்களை போல. இப்பொழுது தேவதூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பணிந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் அவர்களை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற அந்த துதியிலே நாமும் போய் என்ன செய்து விடுகிறோம்? இணைந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளை எல்லாம் யாரை போல மாற்றுறாராம்? தூதரை போல. உடனே யாருக்கு கோபம் வரும்? இப்போ தள்ளப்பட்ட தூதனுக்கு கோபம் வரும். ஏன்னா அவனை விட நம்மளை எப்படிதான் படைக்கும் போது படைச்சாராம். அது வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் படைக்கும் போது தேவ தூதரை விட எப்படிதான் படைச்சாராம்? சற்று சிறியவனாக. அப்போ சாத்தான் யார் என்றால் அவன் தள்ளப்பட்ட தூதன், அவனும் தேவனால் படைக்கப்பட்ட தூதன். சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4, 5, 6 வசனங்களை பாருங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஒருதியே இல்ல, தகுதியே இல்ல, ஒர்த்தே இல்ல. யாரு? மனுஷன். ஏனென்றால் மனுஷன் காலையிலே பூத்து மாலையிலே மடிந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோபு சரித்திர புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு 6ஆம் வசனத்துல இருந்தே வாசிங்க. அவனுடைய மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும். ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? நம்ம எல்லாம் நிறைய நேரம் பெருமை பாராட்டுகிறோம், யோசிக்கிறோம், நம்மளை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பு நம்ம எப்படி இருக்கோங்கிறத பாருங்க. நம்ம நிறைய நேரம் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. வானபரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு பெரிய புகழ் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு புகழின் உச்சத்துக்கு போனாலும் சரி, அவன் தன் மலத்தை போல் என்றென்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவனை எங்கே என்பார்கள்? அவனை கண்டவர்கள் அவனை எங்கே என்பார்கள்? இவர் என்ன அனுபவத்தில் அப்படி எழுதினாருன்னு தெரில. அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய மலத்தை போல ஒரு மனுஷன் என்ன செஞ்சு போவானா? அழிந்து போவான். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு புகழின் உச்சத்தில் இருந்தாலும் மரணம் வந்து விட்டால், அழிந்து விட்டால், அதன் பின்பு எல்லாம் என்ன செய்யுது? போய்விடுகிறது. அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிற நம்மளை இப்ப வாசிங்க சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில், அப்படிப்பட்ட மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும். நல்லா கவனிங்க. நம்ம ஏன் ஆண்டவருக்கு முன்னால மேன்மை பாராட்டாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா அவருக்கு நம்மளை பத்தி தெரியும்.
அவருக்கு நம்மளை பத்தி தெரியும். இங்க இருக்கிற நமக்கு ஒருத்தர் தெரியாது. ஒவ்வொருத்தருடைய பலம் என்ன, உங்களுடைய சத்துவம் என்ன, வசதி என்ன, வாய்ப்பு என்ன, ரொம்ப எல்லாருக்கும் தெரியாது. ஆனா இருக்கிற அவ்வளவு பேரையும் யாருக்கு நல்லா தெரியும்? ஆண்டவருக்கு நம்மளை நல்லா தெரியும், நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் நிறைய நேரம் நம்ம ஏதாவது பேசும்போது அவர் நம்மளை அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நீ யாருன்னு தெரியாம என்ன பண்ற, பேசிட்டு இருக்கிற. ஆனா நல்லா கவனிங்க, அப்படி இருக்கிற மனுஷனை அவர் தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்த உடனே, நாம் அவருடைய பிள்ளையாய் மாறின உடனே நம்ம தகுதியே என்ன பண்ணிடுது, மாறி போகுது. அல்லேலூயா. உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உலகம் உங்களை வெறுக்கலாம், உலகம் உங்களை அவமானப்படுத்தி கூட பேசலாம். ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் என்னை அவமானப்படுத்தினாலும் நீர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர். அல்லேலூயா. அங்க சொல்லியிருக்குது பாருங்க, மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றேன். 5ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கி, தேவதூதரிலும் சற்று சிறியவனாகத்தான் படைத்தீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர், முடி சூட்டினீர். சாதாரணமா விடல, மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பறவைகளும் பட்சிகளை விட நீங்களும் நானும் யாரா, விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நமக்குத்தான் அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய அனுபவம் என்ன என்பதை இந்த 3 வசனங்கள் மூலம், பிலிப்பியர் 3:10, லூக்கா 20:36, ரோமர் 6:5, இந்த 3 வசனங்களையும் சேர்த்து இந்த 4 பாயிண்ட், அதாவது 4 தலைப்பிலே உங்களுக்கு அதை உணர்த்த விரும்புகிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து என்னை ஒரு தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரு, தகுதி இல்லாதவர்கள். நம்ம யாரு, தகுதி இல்லாதவர்கள், தூரமாய் இருந்தவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அந்தகாரத்தில் இருந்தவர்கள், இருளின் அதிகாரத்தில் இருந்தவர்கள், பாவத்தின் பிடியில் கிடந்தவர்கள். நம்மளை இப்ப ஆண்டவர் என்ன பண்ணி வைக்கிறாராம், எந்த ரேஞ்சுக்கு உயர்த்திருக்காருன்னா, அவருடைய வலது பார்சத்தில் உட்காருகிற அளவிற்கு. அல்லேலூயா. அவரோடு கூட பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு. இன்றைக்கு இந்த உலகத்துல சிலர் பக்கத்துல போய் சிலர் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. சில இடத்துல போய் உட்காருவதற்கு அங்கே அவர்கள் ஜாதி பார்த்து அல்லது தரம் பார்த்து நிறம் பார்த்து எல்லாம் பேசுறாங்க, உள்ளே விடமாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஜாதியின் அடிப்படையில் கூட ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நபரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என் வலது பார்சத்தில் உட்கார இடம் தருகிறேன். அல்லேலூயா. அந்த வலது பார்சமும் சாதாரண வலது பார்சம் அல்ல, பிதா எனக்கு என்ன ஸ்தானம் கொடுத்தாரோ அதே இடத்துல உங்களை கொண்டு உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கிற நம்மளை யோபு 20 படிச்ச மாதிரி இருக்கிற நம்மளை கொண்டு வந்து, அழிஞ்சு போகிற ஒரு ஆளை கொண்டு வந்து, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளை கொண்டு வந்து, காலையிலே பூத்து மாலையிலே மடிந்து போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கனம் பண்ணி தகுதிப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி கொண்டு வந்து எங்க கொண்டு உட்கார வைக்கிறான், வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எவ்வளவு பெருமையா யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன பெருமை, என் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அந்த தகுதியெல்லாம் அடையாம கர்த்தர் காரியத்தை நீங்க என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு அதை உணர்த்துவாராக. அப்ப ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நாம் எல்லாரும் இணைக்கப்படுவதற்காக அவர் இப்ப என்ன செய்கிறார், உயிர்த்தெழுகிறார். நம்ம நிறைய அந்த இரவு நம்ம ஆன்லைன் ப்ரேயரில் நிறைய தியானிச்சிட்டோம். நேற்றைய தினத்து கூட ஒரு சில விஷயத்தை நாம் தியானித்தோம். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றாற் போலதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ளே என்ன செய்கிறாராம், கொடுக்கிறார். நம்மை உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட விரும்புகிறார். நாம் உயிர்த்தெழுந்து எழுவதற்கு
தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் உயிர் தெழுந்து வருகிறவர்களாய் மாற வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால் நமக்கு மரணம் முந்தி இருக்கும் என்றால் நாம் கண்டிப்பா என்ன செய்யறவர்களா இருக்கணும்? உயிர்த்தெழ தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்ற இடத்துல நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே வரப்போகிற ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் அந்த உயிர்த்தெழுதலிலே எப்படிப்பட்ட விதத்தில் இருப்பேன்? உயிர்த்தெழல் என்றால் மரித்து உயிர்த்தது மாத்திரம் அல்ல அர்த்தம். அப்படி பார்த்தால் வேதத்திலே பலரை குறித்து சொல்லலாம். பலர் மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்தார்கள்? எழுப்பப்பட்டார்கள். இயேசு ஒரு முறை கடந்து சென்ற பொழுது லூக்கா 7:14 பாடையிலே ஒரு வாலிபனை கொண்டு போனார்கள். அவன் யார்? மரித்தவன். இயேசு அவனை தொட்டு அவனை என்ன ஆக்கினார்? உயிரோடு எழுப்பினார். அது உயிர்த்தெழுதல் அல்ல, அது உயிரோடு எழுப்பப்பட்டது. அப்படி நிறைய உதாரணங்களை வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு கல்லறைக்கு முன்பு நின்று லாசருவே என்ன செய், வெளியே வா. அந்த லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்து அவனை என்ன செய்தாராம்? உயிரோடு எழுப்பினார். அப்போ உயிரோடு எழுப்புவது என்பது அந்த இடத்திலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் அதை செய்தார். அவருடைய சீஷர்களும் அதையே செய்தார்கள். அவர்களுடைய சீஷர்கள் மூலமாகவும் இந்த வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:40 பேதுரு மூலமாய் அந்த வல்லமை வெளிப்பட்டு அங்கே தபித்தாள், அங்கே கண்களை விழித்து அவள் எழுந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:9 ஐத்துகு என்பவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தூங்கிட்டான். அதனால பிரசங்கம் பண்ணும்போது தூங்குற ஆளுங்க கவனமா தூங்குங்க. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தூங்குனவன் விழுந்து என்ன பண்ணி போயிட்டான்? கீழே விழுந்து செத்துட்டானா. அப்புறம் உடனே பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஐயோ நம்ம பிரசங்கத்தில் ஒரு ஆள் செத்து போயிட்டானே அப்படின்னு வேகமா போய் ஜெபம் பண்ணி அந்த ஆளை உடனே என்ன பண்ணிட்டாராம்? உயிரோடு எழுப்பினார். அப்போ உயிர்த்தெழுதல் என்பதற்கும் உயிரோடு எழுந்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா அதை பற்றி விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐத்திகு என்பவன் அப்படி செய்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல இந்த 4 காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் உணர்த்த விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல் காரியம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அடைந்திருக்கிறேனா? நான் பெற்றிருக்கிறேனா? ஏன் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் வர வேண்டும்? ஏன் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்கு உண்டாக வேண்டும், நமக்கு உண்டாக வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். பவுல் அதை தன்னுடைய அனுபவத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபர், நான் வீட்டுக்குள்ளேயே போகலை. அதுக்குள்ளே அது என்ன பண்ணுதுன்னா, ஐயோ எரியுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு கத்துச்சு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யோசிச்சுருப்பாங்க, பாஸ்டர் வராரு, உடனே பாரு எல்லாம் அப்படி பண்ணுது. ஆனால் நான் எப்படி யோசித்தேன் தெரியுமா? உள்ளே போன உடனே சொன்னேன், ஏய் அமைதியாரு. ஏன் அமைதியாக இருக்க சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை பார்த்து என்ன சொன்னேன்? அமைதியாரு. என்னைய நீ ரொம்ப பில்டப் பண்ணாத. யார? பிசாசு பேசுது. அப்போ நான் சொல்கிறேன், என்னைய நீ ரொம்ப என்ன செய்யக்கூடாது. அது எதுக்கு அப்படி பேசுதுன்னு உங்களுக்கு தெரியாது. பிசாசு துரத்துக்கிற வேலையில் அது என்ன செய்யணும்? சும்மா இருக்காது. சும்மா லேசாக இப்படி கை அசைச்ச உடனே அது உடனே ஆக்ஷன் கொடுக்கும். கொஞ்சம் லேசாக அப்படி எட்டி பார்த்த உடனே வல்லமை பெருசாக வழங்குற மாதிரி அது என்ன செய்யும்? உடனே அப்படி பண்ணும். நம்ம உடனே வேகமாக கையை தூக்கி காலை தூக்கி ஒன்றையா தூக்கி போட்டு உடனே கர்ச்சிப்பெல்லாம் தூக்கி போட்டு அது மேலே அக்கினி அது நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பெருமைப்பட செய்து கர்த்தர்கிட்ட அடி வாங்க வைக்க பார்க்குது. அதை நம்ம புரியணும். உடனே நான் சொன்னேன், வாயை மூடிட்டு அமைதியாரு. உடனே என் கூட வந்தவர் சொன்னார், என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் வல்லமை அது எவ்வளோ தூரம் உணர்ந்துருக்கு, நீ கொஞ்சம் அமைதியாக வா. எந்த வல்லமையும் என்னது கிடையாது. சத்தமாக சொல்லுங்கள், எந்த வல்லமையும் யாரு கிடையாது. சொல்கிறது புரியுதா இல்லையா? அங்கே வர்ற எந்த வல்லமையும் யாருது கிடையாது. சொல்லுங்க,
ஏங்குள்ளது இல்ல, ஏங்கிட்ட இருந்து இல்ல வல்லமை, வல்லமை கர்த்தருடையது. ஆமென். அப்ப நான் யாருன்னா அந்த இடத்துக்கு ஒரு பிரதிநிதியாய் நிக்கிற ஆள் தானே ஒழிய வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது என்னவென்றால் அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. நான் சொல்றது புரியுது? அது எதுக்குங்க? எனக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் என்ன செய்ய வேண்டுமா? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் யாரு? ஒரு மண்பாண்டம். நான் மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன். இந்த மண்பாண்டம் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்திருக்கிறது? பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளும் அவர் தம்முடைய வல்லமையை என்ன செய்ய விரும்புகிறார்? அனுப்ப விரும்புகிறார். எனக்குள்ள மாத்திரமல்ல, உங்க எல்லாருக்குள்ளும் அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவ வல்லமையை எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? பெற்றிருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். நம்மளை எல்லாரையும் பிசாசின் வல்லமை பார்க்கும் பொழுது அல்லது சாத்தானின் தந்திரம் பார்க்கும்போது நம்மள்ட்ட தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வல்லமையில் இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடம் முழுவதும் தேவ வல்லமையால் எப்பொழுதும் என்ன செய்திருக்கும்? நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்குள்ளே அப்படிப்பட்ட வல்லமையை அவர் அனுப்புகிறார். ஆகையினாலதான் பவுல் இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எதுக்கு அப்படி சொன்னார்னு அவர் சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வந்துருச்சுன்னா அது என் பலவீனத்தை அது என்ன செய்யும்? தாங்கும். சில நேரத்தில் வியாதி நீங்கவே நீங்காது. இதை சொல்றதுக்கு தான் வந்தீங்களா பாஸ்டர்? வியாதி நீங்கணும்னு நாங்க சொல்லுதோம், நீங்க என்ன சொல்லுதீங்க? ஏன் நீங்காது அப்படின்னா அது அப்படிதான். ஆனா அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி அவர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அது ஏன் போகாம இருக்கு? அது அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. சில பேருக்கு சில இதை கொடுத்தா தான் அவங்க அமைதியா இருப்பாங்க. அதுக்காக அது கொடுக்கப்படும். அது அவங்கள விட்டு என்ன செய்யாது? போகவே போகாது. அது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க டாக்டர்கிட்டலாம் போய் டெஸ்ட்லாம் பண்ணீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த பலவீனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். அது எதோட கனெக்ட் பண்ணியிருக்குன்னா குணத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கு. குணத்தை சரி பண்ணா தான் அது சரியாகும். இப்போ நான் இதை விளக்கம் கொடுக்கலான்னு நினைச்சேன், முடிஞ்ச பிறகுதான் வந்து கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன். அது குணத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கிறனால அதை சரி பண்ற வரைக்கும் இதை இது பண்ண முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு? அவர் அழகா சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அது எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? என்னை நானே. ஏன்னா நம்ம சும்மா லேசானா பில்டப் பண்ணிடுவோம், லேசானா உடனே பெருமை பாராட்டிடுவோம், கொஞ்சம் லேசா ஏதாவதுன்னா உடனே மேன்மையா பேசிடுவோம். அதுக்கு தான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் எதை கொடுத்துருக்காராம்? அந்த முள் பலவீனம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பலவீனம் எத்தனை நம்மளுக்குள்ள வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்கே இருக்கும் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலவீனம் எனக்குள்ளே வந்திருக்கும் பொழுது என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அந்த கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளே வருகிறது, எனக்குள்ளே தங்கி இருக்கிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்வதின் மூலமாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே ஒரு மகா மேன்மையை வைத்திருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் நாம் வாசித்த அந்த வசனத்தை ஆராதனை வேளையிலே நாம் வாசித்தோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. அதனாலதான் இந்த இதுக்கு தலைப்பு உயிர்த்தெழுதலின் மேன்மைன்னு சொன்னேன். தம்முடைய விசுவாசத்தின் மகா வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண். இந்த கண் நல்லா தான் இருக்கு,
அதுக்கு ஏதாவது கோளாறுனா கண்ணாடி வேற போட்டு அதை என்ன பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் உள்ள இருக்க கண்ணு வேலை செய்தா செய்யலையா, திறந்துச்சா திறக்கலையா, அது தெரியுதா தெரியலையான்னு அக்கறைப்படுறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய மனக்கண் எப்படி இருக்க வேண்டும், பிரகாசமா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன திறந்துரும், மனக்கண் திறந்துரும். எத்தனை பேருக்கு திறந்துருக்கு? உங்களுக்கெல்லாம் மனக்கண் திறந்துருக்கா? திறக்கணும். திறந்தா தான் அவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு என்ன நடக்க போகுது, ஆண்டவரிடத்தில் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கிறதெல்லாம் தெரியும். இந்த கண்ணில் தெரியாது. எதில் தான் தெரியும்? மனக்கண்ணில் தான் தெரியும். வேதம் தெளிவாய் அதை குறித்து நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறது. ஆனால் இப்போ நேரம் இல்லாதபடினால நான் கடந்து செல்கிறேன். பிலிப்பியர் 3:21 பாருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வாராம், மறுரூபப்படுத்துவார். ஏன் எனக்கு போய் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தராரு? எனக்கு ஏன் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரணும்? என்கிட்ட எதுக்கு ஆண்டவர் அதெல்லாம் தரணும் என்று சொன்னால், எதற்கு என்று சொன்னால் காரணம் பிலிப்பியர் 3:21 தான். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை, அற்புதமானன்னு சொல்லிட்டேன், கண்ணாடியை மாத்தணும். நம்முடைய அற்பமான சரீரத்தை, ஒரு சின்ன வார்த்தை மாத்தினதுல மீனிங் மாறிடுச்சு பாருங்க. நம்முடைய அற்பமான சரீரம், நம்ம ஒன்றும் விசேஷமான ஆளு இல்லைன்னு சொன்னேன் பாருங்க முதல்ல. அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்யறாராம், எவ்வளவு நல்ல நன்மையான வேலையை செய்யற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அற்பமான சரீரம் எப்படி மாறணுமா, மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி மாறணுமா, மகிமையான சரீரத்துக்கு. சும்மா டம்மியா வைக்கிறதுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரல உங்களை, சும்மா வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போறதுக்கு உங்களை கொண்டு வரல. இங்க வருகிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார், மகிமையான சரீரம். உங்க சரீரம் என்ன சரீரம், மகிமையான சரீரம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என் சரீரம் மகிமையான சரீரம். சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முகத்துக்கு முகம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில பேர் கணவன் மனைவியா உட்காந்துட்டீங்க, அதுக்கு நாங்க என்ன செய்ய? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லிட்டீங்களா எல்லாரும்? சரி. நம்ம சரீரம் என்ன சரீரம்? ஏன் பக்கத்தில் பார்த்து சொல்ல சொன்னேன்னா, கணவன் மனைவியாக இருந்தால் ரொம்ப நல்லது, மாட்டிக்குவாங்க. இந்த மகிமையான சரீரத்தை என்ன பாடுபடுத்துறியா நீ? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய சரீரமும் எப்படி சரீரமாக மாறணுமா? சும்மா நீங்கள் இயேசு அப்படின்ன உடனே ஏன் எல்லாம் கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? உலகம் ஏன் இயேசு அறிவிக்க விட மாட்டேது? நேற்று நைட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அதை உலகம் ஏன் அறிவிக்க விட மாட்டேது? இயேசுன்னு சொன்ன உடனே ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, அவர் நம்மளை அற்பமாக இருக்கிற ஆளை தூக்கி எங்கே வச்சிடுறாரு, மகிமையாக வச்சிடுறாரு. ஹல்லேலூயா. இந்த மகிமையை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க பாருங்க. ஆமேன், ஆமேன் தான் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன் சொல்லி குறுக்க சொன்னால் உங்களை யாரும் தடுக்க போகிறதே கிடையாது. ஆனால் சம்பந்தம் இல்லாத இடத்துல சொல்லிடாதீங்க. அப்ப இந்த அற்பமான சரீரங்க ஒண்ணுக்கும் உதவாது. ஒரு மனுஷன் மரித்து போனால் அது வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கவங்க வெளியே பேசிக்குவாங்க. எப்போ பாடியை அவர் பேர் இருக்குல்ல அவருக்கு, அது வரைக்கும் அவர் பேரை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தவங்க, பெருசாக பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பேசிக்கிறாங்க? இந்த பாடியை, இந்த சரீரத்தை, இந்த சடலத்தை, இந்த பூத உடலை எப்போ தூக்கலாம், ஏங்க மாத்துனீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது. அவ்வளோதான் அவருக்கு மரியாதை. ஆனால் ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நம்ம மரித்தாலும் கர்த்தரை பொறுத்தளவில், ஆண்டவரை பொறுத்தளவில் நம்ம மரித்த உடனே இன்னும் சந்தோஷம் பரலோகம். ஏன் பரலோகம் ரொம்ப சந்தோஷம்? மரித்து இங்கே துக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பரலோகம் என்ன செய்யுது, ஏன் சந்தோஷப்படுதுன்னா, இந்த ஆத்துமா மகிமை அடைந்து எங்கே போகுது, பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சமூகத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வாழும்போதும் சந்தோஷம், மரித்தாலும் சந்தோஷம். நம்ம ஒருத்தருக்கு தான் அப்படி, மரணத்தை குறித்து எந்த பயமும் இல்லை. எத்தனை பேருக்கு பயம் இல்லை?
ஆமென். ஏன் பயம் இல்லை என்றால் வாழும்போதும் கிறிஸ்துவோடு, மரித்தாலும் அவரோடு. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய மேன்மை. அதுதான் நம்முடைய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை என்பது அதுதான். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு என்ன செய்றாராம்? ஒப்பாக மறுரூபமாக்குகிறார். நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போதே, வாழும் போதே, நல்ல சிந்தனையில் இருக்கும்போதே எல்லாரும் எப்படி இருக்கணும்? மறுரூபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் சில நேரத்தில் சில கையெழுத்து வாங்கும் போது அதில் எழுதியிருக்கும், இது என்னுடைய சுய நினைவோடு நான் எழுதி கொடுப்பது. ஏன் அப்படி எழுதியிருக்கு? அதில் சுய நினைவோடுன்னு ஏன் எழுதியிருக்குன்னா, நான் ஏதோ புத்தி பேதலிச்சோ அல்லது வேற எதையோ யோசிச்சோ வேற எதுலையும் நான் செய்யலை, இது என் முழு சம்மதத்துடன் அப்படின்னு கையெழுத்து போடுற இடம் இருக்கு. சில பத்திரம்லாம் கையெழுத்து போடும் போது அதில் எழுதியிருக்கும், என்னுடைய முழு சம்மதத்தோடு, என்னைய யாரும் வற்புறுத்தலை, நான் என் சொந்த நல்ல மனநிலையில் இருந்து தான் நான் இதை என்ன செய்கிறேன்? எழுதுறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது போல, இப்பொழுது இந்த நல்ல மனநிலையிலேயே புரிந்து நாம் எல்லாரும் என்ன ஆகணும்? மறுரூபமாக வேண்டும். இரண்டாவதாக உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். முதல்ல உயிர்த்தெழுதலின் வல்லமையில இருக்க வேண்டும். இரண்டாவது உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாருமே உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று சொன்னால் யார் என்றால் தேவதூதர்களாய் மாறிடும். நாம் எல்லாரும் யாரா மாறிடுறோம்? தேவதூதர்களாய் மாறிடுறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் தேவதூதர்கள். உடனே சில பேர் யோசிக்கிறாங்க, உன்னை பார்த்தா தேவதூதர் மாதிரியா இருக்கு. இல்லை, உங்க கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர் சமூகத்தில் நம்மளை எப்படி பார்க்குறாரு? தேவதூதர்களை போல. இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தோஷப்படும். ஏஞ்சல்ஸ். எல்லாரும் யாருங்க? ஏஞ்சல்ஸ். எல்லாரும் ஏஞ்சல் தான். இங்கே உட்காந்துருக்கிற அவ்வளோ பேரும் யார்? ஏஞ்சல். சில பேர் ஸ்வீட் ஏஞ்சல், சில பேர் பியூட்டி ஏஞ்சல், என்ன சொல்ல இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லா ஏஞ்சலும் தான். சந்தோஷமா உங்களுக்கு? எல்லாரும் ஏஞ்சல். அப்போ பாஸ்டர், அப்போ அந்த ஏஞ்சலுக்கு வயசெல்லாம் எப்படி இருக்கும்? ஆத்துமாவுக்கு வயசு கிடையாது, ஆத்துமாவுக்கு ஜாதி கிடையாது, ஆத்துமாவுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஆத்துமாவில் கலர் கிடையாது, ஆத்துமாவில் ஆண் பெண்ணும் கிடையாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு என்னவாக மாறுவோம்? மணவாட்டியாக மாறுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாட்டியாக மாறுவோம்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, இந்த ஆத்துமா எல்லாம் சேரும்போது இப்போதான் ஆண் பெண் வித்தியாசத்தில் இருக்கிறது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஆண் பெண் வித்தியாசம். ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. மரித்த உடனேயே அது மறுரூபமாக்கப்படும் போது நாம் எல்லாரும் என்ன ஆக்கப்படுறோம்? தேவதூதர்களை போல. அப்போ ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாளிலே அங்கே போய் அவருடைய சீஷர்கள் மற்றவர்கள் எல்லாரும் போய், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. வாரத்தின் முதல் நாளிலே போய் கல்லறையில் போய் பார்த்தாங்களாம். கல்லறையை போய் பார்த்தா இருட்டோடே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்தபோது கல்லறை அடைக்கப்பட்டிருக்க கல் என்ன செய்யப்பட்டதாம்? எடுத்து போடப்பட்டிருந்தார். ஏன்? அந்த உயிர்த்தெழுதல் அங்கே நடந்தது. அந்த உயிர்த்தெழுதல் நடந்ததனுடைய அவசியம் என்ன? நீங்கள் நானும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்லறைக்குள்ள இருக்கிற ஆள் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னால எப்படி இருந்தோம்? கல்லறைக்குள்ள இருக்கிற ஆள் மாதிரி இருந்தோம். நம்ம எல்லாரும் பூட்டப்பட்ட கல்லறைக்குள்ள இருக்கிறது மாதிரி ஒண்ணுமே இல்லாம அமைதியா இருந்தோம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அமைதியா இருக்க நம்மளால முடியாது. அல்லேலூயா. சபைக்கு வந்தா எல்லாம் கை தட்டி மியூசிக் போட்டு, எவ்வளவு மியூசிக் போடுது, இவ்வளவு சத்தமா போட்டாலும் சில பேர் இன்னும் எப்படி தான் இருக்காங்க? கல்லறைக்குள்ள உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்காங்க. கல்லறைக்குள்ள இருக்கிற சரீரம் என்ன செய்யாது? ஆடாது, அசையாது, வாயை திறக்காது, பேசாது, கண்ணை அசைக்காது, ஒன்றும் செய்யாது, கை தட்டாது, எதையுமே சிந்திக்காது, அமைதியாக உட்காந்துருக்கும். சர்ச்சில் அப்படி உட்காரப்படாது. இங்கே வந்தால் கையை காலை அசைச்சி நல்ல ஆவியில் நிறைஞ்சி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சினா என்ன அர்த்தம்னா, உங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தாலே போதும். என்ன கட்டுப்பாடு? என் சரீரம் ஐயோ யாரும் பார்த்துடக்கூடாது, நான் கை தட்டினா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் போல். எப்படி இருந்துட்டு போகுது?
நான் என்ன யாரு? கல்லறைக்குள் இருக்கிற பிள்ளை இல்ல, நான் யாரு? உயிர்த்தெழுதலின் பிள்ளை. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் இருக்கிற இடம் சும்மா இருக்காது, அங்க அமைதியா இருக்க முடியாது. நான் எல்லாரும் தேவதூதனுக்கு ஒப்பா ஆயிடுறேன். அப்ப நீங்க எல்லாரும் தேவதூதனுக்கு ஒப்பானா எப்படி இருக்கணும்? தேவதூதன் என்ன செய்வாங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல தேவதூதர்கள், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தேவதூதர்கள் பார்க்கிறார். 4ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி, தேவதூதரா இருந்தா நீங்க எல்லாரும் தேவதூதரா மாறினா என்ன செய்யணுமா பாருங்க. தேவதூதர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நீங்க அதனாலதான் நமக்கு வேலை, அதுதான் வேலை. நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சொல்லுங்கள் அப்படிங்கிறத சுவிசேஷம் என்று சொல்லுகிறோமே. ஏன்னா நான் இப்ப யாரா மாறணும்? சத்தமா சொல்லுங்க, தேவதூதனாய் மாற வேண்டும். அப்ப நீங்க நினைக்கலாம், அதே உடம்பு தானே, கண்ணாடியில போய் பார்த்தா அதே ஆள் தான் இருக்கேன், இந்த சரீரம் பார்க்க இப்படிதான் இருக்கும். நம்முடைய ஆத்துமாவிலே நம்ம என்னவா இருக்க வேண்டும்? தேவதூதர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. உங்களால் யாராலையும், நம்ம யாராலையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். நீங்கள் இதை விசுவாசித்து உங்களை நீங்கள் தேவதூதனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். தேவதூதன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருப்பான்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கொண்டே இருப்பார். அதுவும் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கணும், கூப்பிடுகிறவருடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் மகிமையினால் நிறைந்தது. அப்போ அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, 2 செட்டைகளை வைத்துக் கொண்டு கேருபீன்கள் சேராபீன்கள் அங்க இருக்குதா? 2ஆம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி அவங்க சொன்னாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீங்கள் நானும் எப்படி மாறி இருக்கிறோமா? உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவது பெரிதல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதற்காகவே உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசினுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் காலம் வருகிறது. 1 யோவான் 3:10 இதை சொல்லுகிறது. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னான் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னான் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப எனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் பிள்ளையாய் நான் மாறுகிறேன் என்றால் தேவ அன்பு எனக்குள்ளே அதிகமாக என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ அன்பு எனக்குள்ளே வருகிறபடினாலே நான் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் பிள்ளை என்பது அடையாளமாய் இருக்கிறது. 3ஆவதாக உயிர்த்தெழுதலின் சாயலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் நாம் ஆகையினால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணியில் மூழ்கி என்ன செய்கிறோம்? ஞான ஸ்நானம் கொடுக்குறோம். நம்ம ஏன் தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுக்கறது இல்லை என்றால், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் தெளிப்பு ஞான ஸ்நானம் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா அது அடையாளம் படுத்தாது. முழுக்கு ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நாம் அவருடைய மரணத்தின் சாயலுக்கு நாம் என்ன செய்யப்படுகிறோம்? இணைக்கப்படுகிறோம். அதனால தான் தண்ணிக்குள்ள அமுக்கும் போது அது எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. உள்ள வச்சு அமுக்கியாச்சு. அப்போ உங்களை நானும் கல்லறைக்குள்ளே வச்சு இல்லை மண்ணுக்குள்ளே வச்சு அமுக்கிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப உயிர்ப்பித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணால் முடியாது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாமே அந்த அடையாளத்தை என்ன செய்தார்? யோவான் ஸ்நானகனிடத்திலே போய் தான் அந்த மரணத்துக்குள்ளாக்கும் அந்த அடையாளத்தை காண்பித்து அவரே தண்ணியிலே மூழ்கி என்ன செய்தார்? ஞான ஸ்நானம் பெற்றார். அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் என்று சொல்லும்போது நான் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை எந்த விதத்தில் பெற்றிருக்கிறேன்? அப்ப நான் முதலாவதாக உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுதலின்
பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் சாயல் என்று சொன்னால், நான் மரணத்தின் சாயலில் இருந்தேன். ஒரு காலத்திலே நான் மரணத்தின் சாயலில் இருந்தேன். 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணாளனுடைய சாயலை நீங்கள் அணிந்து கொண்டால் வானவருடைய சாயலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். மண்ணாளனுடைய சரீரத்தின் சாயல் என்னவென்றால் அழிவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வானவருடைய சாயலிலே நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்றால் அது உயிர்த்தெழுதலின் சாயலாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 15 நாம் 45ஆம் வசனத்துக்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது முழுவதும் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் எல்லாருமே இன்றைக்கு அந்த தகுதியை அடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். நான் ஏன் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்றால், என்னை பார்க்கும் பொழுது என்னிடத்தில் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதை அந்த சாயல் எனக்கிட்ட காமிக்கணும். என்னை பார்க்கும்போது உயிர்த்தெழுதலின் சாயல் பிறருக்கு தெரிய வேண்டும். ஏன் தெரிய வேண்டும்? நான் என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலை சொல்லுவதற்கு ஏதுவாய் அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்குள்ளே உண்டாகிறது. நான்காவதாக பிலிப்பியர் 3:10 நாம் வாசித்ததின்படியாக உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியை கர்த்தர் நமக்கு தரும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னை குறித்து நானே பெருமை பாராட்டாதபடி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என்னது? ஆண்டவராகிய இயேசுவை கம்பேர் பண்ணும்போது அல்லது இயேசுவை நான் வைக்கும்போது எனக்கு முன்னால் இருக்கிற என்னுடைய சொத்தோ, என் ஆஸ்தியோ, என் அந்தஸ்தோ எதுவும் எனக்கு பெருசா தெரியறது இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் ஏழை கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன், நல்ல வசதி படைத்தவன். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடையது எதையுமே என்ன செய்யலையா? எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி வந்ததை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 6 அவர் அதை குறித்து இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் எனக்கு எப்படி இராதான்? தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். ஏன்னா நான் இப்போ யார்கிட்ட வந்துட்டேன்? உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்தில் வந்து விட்டேன். இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை தாங்க நம்ம எல்லாருக்குள்ளும் வருகிறது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் தகுதியை நம்ம எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேலை என்னன்னா, உயிர்த்தெழுதலின் தகுதியை நாம் அடைந்திருக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் தகுதியை கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். காரணம், இந்த தகுதி எப்பொழுதும் நம்மால் உண்டானதல்ல. இது யாரால் உண்டாயிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. தேவனால் உண்டாயிருக்கிற தகுதியாயிருக்கிறது. அந்த தகுதியை அடைகிற நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவன் ஆக்கினவரும். நம்மளை என்ன ஆக்கினாரா? தகுதி. அதுக்கு காரணம் என்னங்க? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க, சும்மா தகுதி ஆக்குறதுக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தகுதியை கொடுத்து, தகுதி பெறாத என்னை கர்த்தர் தகுதி ஆக்கி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படி என்னை பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவனாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றினதற்காகத்தான், அந்த தகுதிக்காக தான் இந்த வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார்.
இந்த வேத வாக்கியங்கள் எதுக்கு? இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக நான் என்ன ஆவதற்கு? தகுதி ஆவதற்கு. 2 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இப்போ இது என்ன செய்யும்? தகுதியாக்கும். இது எத்தனை பேர் நீங்கள் விடாமல் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் வேற கொடுத்தோம், எவ்வளோ வாசிக்கிங்கன்னு. இப்போ நான் என்ன செய்யலான் இருக்கேன்னா, அந்த கேலண்டரை பெற்றுக்கொண்ட உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது அந்த கேலண்டரை வாங்கி அதில் கையெழுத்து போடலாம்னு இருக்கேன். என்ன கையெழுத்து? எப்போதுமே ஹோம்ஒர்க் முடிச்சிருந்தா கீழே கையெழுத்து போடுவாங்கல்ல. ஆமாம், ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு, இத்தனை பேஜ் முடிச்சிருக்குன்னு கையெழுத்து போடுவாங்க. இப்போ அதனால் நான் வரும்போது உங்கள்கிட்ட என்ன கேட்பேன்? அந்த கேலண்டரை கேட்பேன். ப்ளீஸ் உங்கள் கேலண்டரை கொடுங்க. ஓகே, பரட்டி பார்ப்பேன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. எம்டிஆர் இருந்தால் அர்த்தம் என்ன? என்ன பெரிய தகுதி, போனோமா வந்தோமா, காலம் வாழ்கிற வரைக்கும் சோத்திரம் போடுவோம், அப்புறம் நரகத்துக்கு போனா என்ன, பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு இருந்தால் பைபிள் வாசிக்க தோணாது. ஆனால் நேரம் எடுத்து இதை என்ன செய்யணுங்க? வாசிக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளை என்ன செய்யுமா? தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். பார்க்கிற ஒன்றும் நம்மை தகுதி ஆக்காது, பார்க்குற எதுவும் நம்மளை நல்ல வழியில் நடத்தாது, காது வழியாக. அதனால தான் உங்களை உட்கார வச்சு 1 மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் வசனத்தை ஏன் பேசுகிறோம்? உங்கள் காதுகளில் கேட்க ஏன் பேசுகிறோம்? ஏன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்? நைட்டு ஆன்லைன் ப்ரேயரில் வந்தாலும் அதுலேயும் ஒரு 10-15 நிமிஷமாவது வசனத்தை ஏன் பேசணும் அப்படின்னா, அது மூலமாக தான் நம்ம என்ன அடைய முடியும்? தகுதி அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்னை இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக மாற்றி அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள் வைத்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு என்ன ஆக்குகிறார்? ஒரு நாள் வருகிறது, நான் உயிர்த்தெழுந்து இருக்க போகிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்து இருக்கிறவர்கள் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்டு அவரோடு கடந்து செல்வார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் தகுதியை பெறுவதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என்னை உம்முடைய உயிர்த்தெழுதலின் மேன்மைக்குள் வைத்து கொள்ளும். இந்த மேன்மை எனக்கு இப்படி ஒரு வல்லமையை கொடுத்து எனக்கு ஒரு தகுதியை தருகிறது என்றால் நான் அதிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இயேசு எல்லா கடவுளோடு ஒரு கடவுள் அல்ல, எல்லா கடவுளோட ஒரு கடவுள் அல்ல இயேசு. ஏன்? அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். மற்ற கடவுள் எல்லாம் நம்மளை ஒரு எல்லையில தூக்கி வைக்குது. அங்கே நில்லு, இங்க என்ன செய்யாத, வராத, என்னைய தொற்றாத, நீ என்னைய தொட்டா நான் தீட்டாயிருவேன். யார் தொட்டா தீட்டாயிருமா? சில கடவுளை போய் தொட்டா அது என்ன ஆயிருமா? கடவுள் தீட்டாயிருமா. அதனால இப்போ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? உங்களை என்ன ஆக்குறாராம்? தகுதியாக்கி எங்கே கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு? அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு, அவரோடு கூட பரிசுத்தவான்களோட. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஆபிரகாம்னு சொல்கிறீங்களா? அவரும் நம்ம கூட தான் உட்கார்ந்திருப்பார். யாரை மோசேயை சொல்கிறீங்களா? அவரும் நம்ம கூட தான் உட்கார்ந்திருப்பார். இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்கிறீங்களா? அவங்களும் நம்ம கூட தான் உட்கார்ந்திருப்பாங்க. பேதுரு அவரும் நம்ம கூட தான் உட்கார்ந்திருப்பார். எல்லாரும் நம்ம கூட தான் உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம அவங்க கூட உட்கார்ந்திருப்போம். ஆமென். இந்த தகுதி தாங்க உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆகையினால தான் கவனித்து பாருங்கள், உலகம் ஃபுல்லாக இயேசுன்னா உடனே இந்த பாஸ்டரை ஒரு நாளைக்கு அடித்தா தான் இவர் ஒரு கும்பலை ரெடி பண்ணாமல் இருப்பார். நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்குது. அது என்ன காரணம்? ஏன் அடிக்கிற? பேசாமல் விட வேண்டிதானே? இல்லைங்க, இவங்க இயேசுவை சொன்னால் இந்த இயேசு என்ன பண்ணி விட்டுருவார்? எல்லாரையும் தகுதி ஆக்கிடுவார். இவர் எல்லாத்தையும் ஒன்றும்பார், சமோன்னு சொல்லுவார். இவர் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுவார். ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பேசுவார். ஏழை பணக்காரன் இல்லாமல் பேசுவார். எல்லாரும் சமம்னு சொல்வார். நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இயேசு உயிரோடு இருந்து ஊழியம் செய்த நாட்களில் அங்கிருந்த வேத பாரகரும் அப்படியே என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள. இவர் நம்ம பொழப்பில் என்ன பண்ணிடுவார் போல, கை வச்சிருவார் போலன்னு அவரை விரட்டிட்டாங்க. உலகமும் இன்றைக்கு அதைத்தான் செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசித்து இருக்கிற இயேசு நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்ப எனக்காக அவர் ஆண்டவர் செய்கிற விஷயம் என்ன? என்னை வல்லமையை அனுப்புகிறார். எனக்குள்ளே அவர் வல்லமையை அனுப்புகிறார். என்னை அவருடைய பிள்ளையாக காண்பிக்கிறார். என்னிடத்தில் அவருடைய சாயலை வைத்து
என்னை உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக்குகிறார். இதை பெற்றுக்கொள்கிற உங்களுக்கு நீங்கள் உயிர்த்தெழுதலின் மேன்மை அடைவீர்கள், இந்த மேன்மைக்குள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.